ஆற்றில் மூழ்கிய சுற்றுலா படகு. இந்த படகு விபத்துல மொத்தம் 9 பேர் உயிரிழப்பு. அதுலயும் குறிப்பா தமிழ்நாட்டை சேர்ந்த 5 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இதுல ஒரு சோகமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தாயும் பையனும் கட்டிப்பிடித்து இருந்த நிலையிலேயே இறந்திருக்கிறாங்க. என்ன நடந்துச்சு இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயில்டா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் ஜெசோனா. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு தான் நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்டா எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த விபத்து ஃபர்ஸ்ட் எங்க நடக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா, மத்திய பிரதேசம் ஜபல்பூர்ல உள்ள பார்க்கி அணை அந்த பகுதி வழியா வந்து ஒரு நர்மதா ஆறு அப்படிங்கிற மாதிரி போகுது. அந்த ஆத்துக்கு பின்புறம் வந்து நீர்த்தேங்கி இருக்குல்ல, அந்த நீர்த்தேங்கில மாநில சுற்றுலாத்துறை நடத்திய குரூஸ் படகு அங்க இருக்குது. அவங்க தான் நடத்துறாங்க, சரியா? அந்த குரூஸ் படகு தான் விபத்துக்குள்ளா இருக்குது. இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 30ஆம் தேதி அன்னைக்கு ஒரு ஈவினிங் 6:15க்கு தான் இந்த விபத்து ஏற்பட்டுச்சு. அந்த படகுல மொத்தம் எத்தனை பேர் பயணம் செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 40லேருந்து 43 பேர் பயணம் செஞ்சிருப்பாங்க. அதுல வந்து சுற்றுலா பயணிகளும் 2 குழு உறுப்பினர்களும் இருந்திருக்கிறாங்க. சரி, என்ன காரணத்தினால விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படகு போயிட்டே இருந்திருக்கு, சரியா? அந்த டைம்ல திடீர்னு எதிர்பாராத விதமா ஒரு 60லேருந்து 70 கிலோமீட்டர் அளவுக்கு வேகமா வந்து காற்று அடிச்சிருக்குது. அந்த காற்றுனால என்ன ஆயிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படகு கவிழ்ந்து விழுந்துச்சு. சரி, இந்த படகுல பயணம் செஞ்சவங்க எத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க, எத்தனை பேர் காப்பாற்றப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, மொத்தம் 9 பேர் உயிரிழந்திருக்காங்க, 28 பேர் மீட்கப்பட்டிருக்காங்க. அந்த 28 பேர் சிகிச்சை பெற்றுட்டு வராங்க. இதுல ரொம்பவே ஒரு சோகமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படகுல இருந்து ஒரு தாயும் ஒரு சின்ன பையனும், சரியா? 4 வயசு தான் அந்த பையனுக்கு இருக்கும். அந்த பையனும் என்ன பண்ணியிருக்காங்க, கீழே படகு கவிழ்ந்தனால தண்ணியில விழுந்திருக்காங்க. ஆனா அந்த தாய் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பையனை கெட்டியே பிடிச்சிருக்காங்க. கெட்டி பிடிச்சு அப்படியே கெட்டி பிடிச்சிட்டே இறந்திருக்காங்க, சரியா? இது மீட்பு படையினர்கள் மீட்கப்பட்ட போது அந்த தாய் வந்து தன்னுடைய பையனை இறுக்கமா கெட்டிப்பிடிச்சு அப்படியே இறந்த நிலையில இருந்திருக்காங்க. இதை பார்க்கறதுக்கு எல்லாத்துக்குமே, அதாவது இப்படி ஒரு தாய் பாசம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கும்ல. எல்லாருமே சோகத்திற்குள்ள உள்ளாயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். சரி, அந்த தாயோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரீனா. அவங்களுடைய வயசு 39 வயசு. அவங்களுடைய மகனுக்கு 4 வயசு ஆகுது. இன்னொன்று, இந்த 9 பேர்ல 5 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அது யாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, திருச்சி திருப்பூர் பகுதியை சேர்ந்தவங்க தான். காமராஜ், அவருக்கு 38 வயசு ஆகுது. அவரோட மனைவி வந்து கார்குழலி, அவங்களுக்கு 38 வயசு ஆகுது. அவங்களுடைய மகன் தமிழ்வேந்தன், அவங்களுக்கு வந்து 4 வயசு ஆகுது, சரியா? குழந்தை. உறவினர்கள் வந்து சௌபாக்கியம் 42 வயசு ஆகுது. அவரது மகன் மயூரன் 7 வயசு ஆகுது, சரியா? இவங்க 5 பேரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. இவங்க 5 பேரும் உயிரிழந்திருக்காங்க. இப்போ இவங்களுடைய உடலை வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. அந்த படகுல 28 பேர் உயிர் தப்பி வந்தாங்கல்ல, இந்த விபத்து குறித்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த விபத்துக்கு முக்கிய காரணமே அவங்க அந்த 2 உறுப்பினர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது இந்த படகுல பயணம் செஞ்சுட்டு இருக்கும்போது எங்களுக்கு லைஃப் ஜாக்கெட் வந்து தரல. லைஃப் ஜாக்கெட்டை வந்து கெட்டி வச்சிருந்தாங்க. இந்த விபத்து ஏற்படும் போது தான், தண்ணி அந்த படகுக்குள்ள வரும்போது தான் தூக்கி எறிஞ்சாங்க. அதுதான் அவங்களும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து புயல் வீசிய போது எல்லாமே, அதாவது அங்க உள்ள மக்கள் வந்து சொல்றாங்க, படகுல இருக்கிறவங்க எல்லாருமே சொல்றாங்க, காத்து வேகமா வீசுது, பயங்கர பயமா இருக்குது, படகை திருப்புங்க திருப்புங்க அப்படிங்கிற மாதிரி கத்தி இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே கண்டுக்காம கேஷுவலா படகை மறுபடியும் வந்து ஓட்டியிருக்கிறாங்க, சரியா? இதனால தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு. இவங்க கேர்லெஸ்ஸா இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய கம்ப்ளைண்டா இருந்திருக்குது. இதன் அடிப்படையில வந்து மத்திய பிரதேச அரசு வந்து விசாரணை பண்ணி அந்த படகுல உள்ள பைலட், ஹெல்பர் இவங்க 2 பேத்தையுமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணியில இருந்து நீக்கிட்டாங்க, சரியா? சரி, இந்த ஜபல்பூர்ல மொத்தம் 9 பேர் உயிரிழந்திருக்காங்கல்ல, இந்த விபத்து நடக்காம தவிர்த்திருந்ததுன்னா எப்படிலாம் தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், பயணத்தை தொடங்கும் போது லைஃப் ஜாக்கெட் கொடுத்துருக்கணும். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் ஜாக்கெட் கொடுக்காம மொத்தமா கெட்டி வச்சிருந்தாங்க. கண்டிப்பா நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், ஜாக்கெட்டை வந்து விபத்து ஏற்படும் போது தான் பொட்டு பொட்டுன்னு தூக்கி போட்டிருந்தாங்க. கண்டிப்பா இவங்க லைஃப் ஜாக்கெட் கொடுத்துருக்கணும். லைஃப் ஜாக்கெட் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பா உயிர் பிழைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்ததா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வானிலை மாற்றங்களை உணர்ந்திருக்க வேண்டும்
அதாவது ஆல்ரெடியே வானிலை மாற்றங்களை நம்ம பார்த்தாலே தெரியும். அதிகமா காற்று, புயல் மாதிரி ஏதாவது வருது அப்படின்னாலே நம்ம வந்து அதை உணர்ந்து உடனே கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுத்துட்டு நாங்க வாரோம், இங்க அதிகமா காற்று வீசுது, எங்களுக்கு சேஃப்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க தகவல் கொடுத்துருக்கணும். பட் அவங்க அது பண்ணல. அது பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மக்கள் உயிரிழந்திருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியே தீருவேன். சரி, அடுத்ததா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பயணிகளின் எச்சரிக்கையை மதித்திருக்க வேண்டும். அதாவது ஆல்ரெடி அங்க உள்ள பயணிகளே அதை பார்த்துட்டு காற்று அதிகமா வீசுது, எங்களுக்கு பயமா இருக்கு, நீங்க வந்து இதை கேளுங்க, நீங்க கொண்டு படகை கரைக்கு விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்கல்ல. அப்பமாவது என்ன பண்ணிருக்கணும், ஐயோ நம்ம காத்து இந்த அளவுக்கு வீசுது, இனி நம்ம ஓட்டினா டேஞ்சர், நம்ம வந்து கரைக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருக்கணும். பட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதுவுமே மதிக்காம, பயணிகளை சுத்தமா மதிக்காம என்ன பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் போட்டை ஓட்டிட்டு தான் இருந்தாங்க. அதனால இந்த போட் கவிழ்ந்து விழுந்துச்சு. இதனால தான் குறிப்பா இறக்க நேரிட்டு. சரி, இன்னொன்னு என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவசர கால செயல்பாடு. அதாவது இந்த படகு தடுமாறிச்சுல, அந்த டைம்ல இவங்க என்ன பண்ணிருக்கணும், லைஃப் ஜாக்கெட்டை கொடுத்து அந்த பயணிகளை எல்லாத்தையுமே பதற்றப்படாதீங்க, எல்லாருமே ஒரு சைட்ல சமமா ஒரு இடத்துல வந்து உட்காருங்க, அது அப்படி வந்து அவங்க சொல்லியிருக்கணும். இப்படி செய்யறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படகு மூழ்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகும். அப்போ அவங்க வந்து கண்ட்ரோல் ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி விபத்து ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே தகவல் கொடுக்கலாம். அவங்க வந்து உடனடியாக வந்து காப்பாத்துறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. பட் எதுவுமே இவங்க பண்ணவே இல்லை. இதெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா உயிரிழப்பு அதிகமா இருந்திருக்காது. கிட்டத்தட்ட 9 பேர் உயிரிழந்திருக்காங்க. சரி, இன்னுமே மீட்பு பணி நடந்துட்டு தான் இருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாராவது காணாம போனாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து தேடுதல் பண்ணி தேடிட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் அங்க அதிகமா மழை பெய்யறதுனால கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி அதுக்கப்புறம் மழை இல்லாத டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் தேடுதல் பண்ணி இந்த மாதிரி அவங்களோட எஃபெக்டும் போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. பட் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும் படகு ஓட்டுநர்கள். எதுவுமே இல்லாம எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு கிட்டத்தட்ட 9 பேர் உயிரை கொன்னு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். கண்டிப்பா இவங்க வந்து வேலையில இருந்து நீக்கிட்டாங்க. இருந்தாலும் இப்படி அவங்க கேர்ஃபுல்லா இருந்தா நடந்திருக்காது. இந்த வீடியோ பார்க்குற நீங்க இந்த மாதிரி ஜபல்பூர்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. கிட்டத்தட்ட 40லேருந்து 43 பயணம் செஞ்சிருக்காங்க. அதுல வந்து 28 பேர் பொழைச்சிருக்கிறாங்க. குறிப்பா இன்னும் தேடுதல் பணி நடந்துட்டு தான் இருக்குது. இந்த சம்பவத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய தனிப்பட்ட கருத்தை வந்து கமெண்ட்ல மறக்காம சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.